Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. நாவல் எழுதின காலத்தினுடைய தேவை இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது. ஒரு நாவல் எந்த அதிகார பயங்கரவாதத்தை அம்பலப்படுத்துச்சோ, அது எழுதப்பட்ட நடந்த காலத்திலிருந்து, அது எழுதப்பட்ட காலத்திலிருந்து இன்றளவிலும் அதிகார வர்க்கம் தன்னை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்கிற வகையில அடம்பிடித்தபடிதான் இருக்குது. இந்த அதிகாரத்துவ பயங்கரம் காவல்துறை கஸ்டடி மரணங்கள் நடந்துட்டேதான் இருக்கு. நீ பாரம்பரிய மனிதனா இருந்தீங்கன்னா இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறையவே நீ அங்கீகரிக்க மாட்டேன். இந்த அடக்குமுறையினுடைய ஒரு அம்சம் தான் காவல்துறையினுடைய அதிகார அமைப்பு. இந்த அமைப்பு அரசின் கையோட இணைஞ்சிருக்கு. இதுக்கும் இந்த திருட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். நான் அதிகாரத்துவனுடைய அடக்குமுறை கருவியாக அது செயல்படுவதற்கான காரணத்தை சொல்றேன். நீங்கள் நேரடி அனுபவத்தோடு அந்த லாக்அப்கிற ஒரு நாவலை எழுதியிருந்தீங்க. அந்த அனுபவத்தில் இந்த காவல்துறை இன்னைக்கு இந்த வழக்கில் நடந்திருக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, மிளகா பொடி தூவுறதா இருக்கட்டும், பயங்கரமாக போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த காவல்துறையுடைய சைக்காலஜி அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? நாம வெளிப்படையாக சொல்லணும்னா, அவங்க படிச்சுட்டு வர்ற கிரிமினாலஜி இருக்கு இல்லையா, குற்றவியல் குறித்த உளவியல் அவங்க படிக்கிறாங்க இல்லையா, அந்த குற்றவியல் உளவியல்லையே கிரிமினாலஜிலேயே என்ன எழுதி இருக்குதுன்னா, மனிதர்கள் குற்றம் செய்பவர்கள், இந்த சமூகம் குற்றம் செய்யக்கூடிய தன்மை கொண்டது. சிக்கிட்டான் அதனால அடிக்கிறதுக்காக அடிக்கிற போது வெறி ஏறுது. அவங்களுக்கு ஏற்கனவே மனப்பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கும் பிரஷர் இருக்கு அப்படின்னால ஊடகத்துல உளருவானுங்க. அவனுங்க எல்லாம் யாருன்னா அவங்க கிட்ட வாங்கி திங்கிறவனுங்கன்னு நாம நினைச்சுக்க வேண்டியதுதான். சிக்கனவனை பிடிச்சி அடிக்கிறதா இருந்தா இது வரைக்கும் எத்தனை மந்திரிகை பிடிச்சீங்க, எத்தனை பேர்த்த அடிச்சீங்க? அதிகபட்சம் இவனுக்கு ஒரு நியாயம் வராதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் இவனுக்கு அடிக்கவே தொடங்குறாங்க. இவனுக்கு எல்லாம் ஆண்மையற்றவர்கள், பெரிய கம்பீரம், என்கவுண்டர் ஆபீசர் அப்படிங்கிற பெருமையெல்லாம் இல்ல. வட மாநிலத்தவர்கள் இங்க பொறுப்பில் இருக்காங்க. அவங்க மொழி பிரச்சனை எல்லாம் எப்பவுமே இல்ல. எந்த மண்ணிலையும் மொழி எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. குணம் பிரச்சனை. அப்புறம் எல்லாரும் நினைக்கிற மாதிரி வெறி, காவல்துறைக்கு வெறி வந்துருது, அடிக்க தொடங்கிட்டாங்கிறதெல்லாம் கிடையாது. காணாமல் போயிருக்கிறது சொல்லி இருக்கிறது நகை 10 பவுனு, இன்றைய கணக்கு 7 லட்சம். மக்களை குற்றவாளி என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு நல்லவன் இருக்க முடியாது. அவன் பொண்டாட்டிக்கு நல்லவனா இருக்கலாம், அவன் புள்ளகுட்டிக்கு நல்லவனா இருக்கலாம். ஏன்னா ஒரு மனிதன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வேலை செய்யறானாலும் அவனுக்கு மனைவி மக்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நல்லவனா இருக்கிறான், எங்கேயாச்சும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவன் நல்லவனா இருக்கலாம். ஒருபோதும் ஒரு சமூகத்திற்கு நல்லவனாக இந்த மோசடி அதிகார அமைப்புக்குள்ள இருந்து இருக்க முடியாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு லாக்அப் என்ற கஸ்டடி டெத்து அதை பற்றின நாவல் எழுதிய மரியாதைக்குரிய சந்திரகுமார் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் சமீபத்தில் கஸ்டடி டெத் நடந்த அஜித்குமார் அவர்கள் கொலையை, அது குறித்தும் தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த 2021 25 வரைக்கும் 24 கஸ்டடி டெத் நடந்திருக்கு, அதை குறித்தும் அவரிடம் நம்ம அவரோட பார்வையை கேட்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு, நேயர்களுக்கு வணக்கம். சார், இப்போ சமீபத்தில் இந்த சிவகங்கை அஜித்குமாரோட மரணத்தை பார்த்துருப்பீங்க, அந்த செய்திகள்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் லாக்அப் அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதியிருந்தீங்க, அது விசாரணைங்கிற படமாகவும் வெளிவந்தது. ஸோ நீங்கள் இந்த நாவல் எழுதுனதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உங்கள் பார்வையில் பகிர்ந்துக்கங்க. நாவல் எழுதின காலத்தினுடைய தேவை இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது. ஒரு நாவல் எந்த அதிகார பயங்கரவாதத்தை அம்பலப்படுத்துச்சோ, அது எழுதப்பட்ட நடந்த காலத்திலிருந்து, அது எழுதப்பட்ட காலத்திலிருந்து இன்றளவிலும் ஆயிரக்கணக்கான மனித உரிமை போராட்டங்கள் நடந்த பிறகும் அதிகார வர்க்கம் தன்னை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்கிற வகையில அடம்பிடித்தபடிதான் இருக்குது. இந்த அதிகார வர்க்கத்தினுடைய அதிபயங்கர நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகிற ஒரு மனித நாகரிகமான ஒரு அரசை இந்த சமூகத்தால் படைத்துக் கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது தான் இது காட்டுது. ஓகே. இந்த 2021 இருந்து இந்த 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 24 கஸ்டடி டெத்து நடந்திருக்கு சார். ஸோ இதற்கான காரணமாக நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது நடக்குதா?
ஒரு கணக்குக்காக எடுத்துக்கிட்டா உலகம் முழுவதும் எடுத்துக்கலாம். நாம் அவ்வளவு தூரம் பயணம் செய்ய வேண்டாம். துணைக்கண்ட அளவுல ம். பல்தேசிய இன மக்களின் மீது நடத்தப்படுகிற அதிகார வர்க்க தாக்குதல்கள்ல தமிழ்நாடு 4ஆம் இடத்துல இருக்கு. ஓகே. முதலிடமாக உத்தரப்பிரதேசம், டெல்லியும், மும்பையும் தமிழ்நாடு 4ஆம் இடத்தை பெறுது. ரொம்ப கேவலமான இடம் தான். பெருமைப்பட்டுக்கிற 4ஆம் இடம் அல்ல. ம். மனித உரிமைகள் குறித்து, மனித நாகரிகங்கள் குறித்து, தொழில் வளம் குறித்து, மொழி வளம் குறித்து, பண்பாடு குறித்து, கலாச்சாரம் குறித்து மிக அதிகம் பேசப்படுகிற ஒரு மண் தமிழ்நாடு. ஆனா தொடர்ந்து இந்த அதிகாரத்து பயங்கரம் காவல்துறை கஸ்டடி மரணங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. இதைய கோட்பாட்டிகளா விளக்க போனா நாம் ரொம்ப விளக்க வேண்டியது வரும். அடிப்படையில் நாம் ஒண்ண புரிஞ்சுக்கலாம். காவல்துறை எப்பவுமே முதலமைச்சரினுடைய நேரடி பார்வையில தான் இருக்கும். ம். குறிப்பா திமுக அரசு வரும்போதெல்லாம் அதிகபட்சம் காவல்துறையை அவங்க தான் கையில வச்சுக்குவாங்க. காவல்துறை கையில வச்சுக்க மாட்டேன்னு சொன்னவரு காங்கிரஸ்காரரு காமராஜர் மட்டும்தான். ம். ஆனா அவர் காலத்திலயும் பயங்கரங்கள் நடந்தது. அவங்க காலத்திலயும் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து ஆயுத பலாத்காரத்தால தான் நசுக்கப்பட்டது. அதனால அவர் கையில வச்சுக்கலங்கிறதுக்காக அதை உயர்வாவும் பேசிட முடியாது. இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை ஒரு ரவுடிசமாக மாறுகிற ஒரு அரசாக இந்த ம். அரசு நீடிச்சிருக்கு. கடந்த காலத்திலேயே அந்த பேர் இருந்தது அவங்களுக்கு. ஓகே. சார், நீங்க இந்த கோட்பாட்டு அடிப்படையில பேசினா விளக்க வேண்டியது வரும்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப நம்ம நெறைய செய்திகள்லாம் பார்த்துட்டே வரோம். ஏகப்பட்ட செய்திகளும் செய்தியாவே இருக்கு. ஸோ கோட்பாட்டு அடிப்படையில நீங்க சுருக்கமா விளக்குனா நல்லாருக்கும். கோட்பாட்டு அடிப்படையில் விளக்குறது அப்படிங்கிறது என்னன்னா, ம். ஆட்சியாளர்கள் என்ன கட்சி ஆள்றாங்க, இந்த கட்சியா, அந்த கட்சியா, இந்த தலைவனா, அந்த தலைவனா, அப்படி பார்க்காம ஒரு மிகப்பெரிய உற்பத்தியாளர்களுடைய நுகர்வு சமுதாயம் என்று சொல்லக்கூடிய உற்பத்தியாளர்களுடைய அரசு. உற்பத்தியாளர்கள்னா முதலாளித்துவவாதிகள் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க நீங்க கையாளணும். ம். மூலதன சொந்தக்காரர்கள், பெருமூலதன அதிகாரம், கார்ப்பரேட் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு மூலதன அதிகாரம். இது வந்து இப்ப கோலோச்சி நிக்குது. தமிழகம் மட்டுமல்ல, வளர்ந்த பெருநகரங்கள் கொண்ட பெரிய மாநிலங்கள் எல்லாவற்றிலுமே பன்னாட்டு மூலதன அதிகாரம் தான் நிலவுது. இந்த பன்னாட்டு மூலதன அதிகாரம் நிலவற போது பார்த்தா அவங்க சுதந்திரமான விளம்பரங்களையும், சுதந்திரமா மக்களை வந்து குஷிப்படுத்துற மாதிரியான பொருள்களை உற்பத்தி செய்கிறவர்களாக, உல்லாசப்படுத்துபவர்களாக அவங்க தங்கள் பொருள்கள் குறித்து விளம்பரம் செய்வாங்க. ம். ஆனா, அது முழுவதும் இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்திற்கும், பண்பாட்டுக்கும் எதிரானதாகவும், மாறானதாகவும் அது இருக்கும். அல்லது கடந்த காலத்தில் ஓகே. ஒருபோதும் இல்லாத கருவிகளையும், நுகர்வு தன்மையையும் அது கொண்டிருக்கும். இப்ப அவற்றை நீ அனுபவிக்கணும்னா, நீ உன்னுடைய கடந்த கால மனோநிலையிலிருந்து விலகணும். நீ ஒரு பாரம்பரிய மனிதனாக இந்த மண்ணுக்கென்று ஒரு கலாச்சாரம், சொந்த கலாச்சாரம், வாழ்க்கை முறை, உடை உடுத்தும் முறை, உணவு உண்ணும் முறை, இப்படி பலதும் இருக்கு இங்க. 1000 ஆண்டுகளா நீடித்து வந்தது ம். அதெல்லாம். இப்ப நீ அவற்றின் பிடியிலிருந்து விலகி, இந்த நவீன உற்பத்தி பொருள்களையும், அது ஏற்படுத்துகிற விளைவுகளையும், கலாச்சாரத்தையும், உருவாக்கப்படுகிற ஒரு புதிய பண்பாட்டையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற, அங்கீகரிக்கிறவனா நீ மாறணும். அப்படி மாறுறதுக்கு இவன் வந்து சுதந்திரம் குடுப்பான். நீ ம். பாரம்பரிய மனிதனா இருந்தீன்னா, இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறையவே நீ அங்கீகரிக்க மாட்ட. ஏன்னா, அன்றாட வாழ்வு தேவைக்கு அப்பாற்பட்ட வெறும் மனோபாவத்தை ஊக்குவிக்கிற, உல்லாசத்தை கொண்டாட வைக்கிற, பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற அல்லது பணத்தை செலவழிக்க வைக்கிற ஒரு வாழ்க்கை முறையை தான் அது விளம்பரமா வலியுறுத்துது. இந்த மண்ணோட தட்பவெப்பநிலைக்கு பொருத்தமில்லாத உடையைத்தான் அது வந்து விளம்பரப்படுத்துது. ம். அப்ப அவற்றை எதிர்க்கிற மனோபாவம் உனக்கு வந்துடவே கூடாது. அவற்றை மறுக்கிற மனோபாவம் உனக்கு வந்துடக்கூடாது. அதனால அது என்ன பண்ணும், இந்த மண்ணில் ஏற்படுகிற புதிய கண்ணோட்டங்கள், புதிய கருத்துக்கள், மனித உரிமைகள் சார்ந்தவை, இவை எல்லாவற்றையும் அதிகாரத்தை கொண்டுதான் நசுக்கும். ஏன்னா பன்னாட்டு மூலதனம் அரசோடு கைகோர்த்திருக்கும். ம். அரசின் கொள்கையிலேயே பன்னாட்டு மூலதனத்தையும், பன்னாட்டு உற்பத்தி முறையையும், பன்னாட்டு
பொருள்களோட விளம்பரத்தையும் கொண்டாடுகிற, அங்கீகரிக்கிற ஒரு வகையைத்தான் அரசுகள் வந்து இப்ப கையாளும். ஏன்னா, அவன் பொருளாதார ரீதியா அதுக்குள்ள சிக்கி இருக்குது இந்த சமூகம். ம். இப்ப பொருளாதார ரீதியா சிக்கி கிடக்கிற இந்த சமூக அமைப்பு, அதிலிருந்து மீள்வதற்கான புதிய வழிகள் எதையுமே உருவாக்கிராம, எல்லா காரணங்களையும் கொண்டு அடக்கி ஆள்வதுதான் உண்மையா இங்க நடந்துட்டு இருக்குது. ஓகே. இந்த அடக்குமுறையினுடைய ஒரு அம்சம் தான் காவல்துறையினுடைய அதிகார அமைப்பு. இந்த அமைப்பு வந்து ஓகே. அரசின் கையோட இணைஞ்சிருக்கு. இப்ப பன்னாட்டு மூலதனம் மற்ற பொருள்களினுடைய நுகர்வு கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிற அரசு, புதிய பாரம்பரிய தொன்மையான கருத்துக்களை பேசுபவர்களின் மீது காழ்ப்புணர்வோடு தான் நடந்துக்கும். இதுக்கும் இந்த திருட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். நான் அதிகாரத்துவனுடைய அடக்குமுறை கருவியாக அது செயல்படுவதற்கான காரணத்தை சொல்றேன். ஓகே. ஆக இது ஆ. முதலாளித்துவ சமூக அமைப்பு மனிதர்களை தனித்தனியாக பிரிக்கும். ம். பன்னாட்டு மூலதன உற்பத்தி சமூக அமைப்பு அல்லது கார்ப்பரேட் அமைப்புகள் மனிதனை மனிதனிடமிருந்தே பிரிச்சிடும், தனிமைப்படுத்தும். ஓகே. தனிமைப்படுத்தப்பட்டுவிட்ட இந்த சமூக அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிற இயந்திர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட காவல்துறை அது தன் காலடியில் போட்டு நசுக்கத்தான் செய்யும். நம்ம இப்போ இந்த வழக்கில் பார்க்குறோம். சாதாரணமாக நீங்கள் வந்து நேரடி அனுபவத்தோடு அந்த லாக்அப்கிற ஒரு நாவலை எழுதியிருந்தீங்க. அந்த அனுபவத்தில் இந்த காவல்துறை இன்னைக்கு இந்த வழக்கில் நடந்திருக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, மிளகா பொடி தூவுறதா இருக்கட்டும், பயங்கரமாக போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த காவல்துறையுடைய சைக்காலஜி அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க? காவல்துறையினுடைய உளவியல் குறித்து நாம வெளிப்படையா சொல்லணும்னா, ம். அவங்க படிச்சுட்டு வர்ற கிரிமினாலஜி இருக்கு இல்லையா, பாடத்திட்டம், ஓகே. குற்றவியல் குறித்த உளவியல் அவங்க படிக்கிறாங்க இல்லையா, ம். ம். அந்த குற்றவியல் உளவியல்லயே கிரிமினாலஜிலேயே என்ன எழுதி இருக்குதுன்னா, மனிதர்கள் குற்றம் செய்பவர்கள், இந்த சமூகம் குற்றம் செய்யக்கூடிய தன்மை கொண்டது. ஓ. அதனால மனிதர்களை மனிதர்களாக பார்க்காதே குற்றம் செய்யக்கூடிய ஒரு சந்தேக கண் கொண்டு பார் அப்படிங்கிறது தான் கிரிமினாலஜியினுடைய அடிப்படை பாடத்திட்டங்கள்ல முக்கியமான அம்சமா இருக்கு. ஓகே. இப்படி ஒரு பாடத்திட்டத்தை வச்சுக்கிட்டு நீ இந்த அரசு அந்த அரசு, அவன் நல்லவன் இவன் நல்லவன், அந்த போலீஸ்காரன் நல்லவன் இந்த போலீஸ்காரன் நல்லவன் சொல்லிட்டு இருக்கிறது மடத்தனங்களில் ஒன்றுதான். இங்க அவங்க எவனுமே நல்லவனா இருக்க முடியாது. அவன் எல்லாவற்றையும் சந்தேகப்படுவான். எல்லார் ஓகே. மேலேயும் சந்தேகப்படு. ஏன்னா தொடர்ந்து இந்த அரசுகள் மக்களுக்கு சாதகமாக பேசிக் கொண்டே ஆழத்துல மக்களுக்கு எதிரான சுரண்டுகிற சூறையாடுகிற அமைப்புகளுக்கு ஒத்துப்போகிற அரசுகளாகத்தான் இருக்கு. காலங்காலமாவே அதுதான் இருந்துட்டு வருது. ம். மன்னராட்சியில் இன்னும் பயங்கரம். அவன் எடுத்த உடனே வாள் எடுத்து வெட்டிடுவான். நீங்க ஓகே. சிலப்பதிகாரத்துல பார்த்திருப்பீங்க. கல்வனை புடிச்சிட்டு வர்றாங்கன்னு சொன்னா கழுத்து அறுத்து கொன்னுடுறான், கேள்வி கேட்பார் இல்ல. கொண்டுறேன். ம். ஏதோ அந்த மன்னனுக்கு மனசாட்சி இருந்தது. அவன் அவன் குற்றம் செஞ்சு விட்டான்னு தெரிஞ்ச உடனே உயிர் துறந்தான். அவனுக்கு அறம் இருந்தது, அது அரசமூகம். அவன் மனைவி உயிர்ந்திருந்தா, அது அரசமூகம். இங்க இருக்கிறது அரசமூகமும் அல்ல, ஆட்சியும் அல்ல. அந்த மனிதர்கள் அறம் சார்ந்தவர்களாக இல்லை என்பதுதான் எடுத்த உடனே லாக்அப்ல வந்து இருதய அடைப்பு வர்றது சகஜம்தாங்கிற மடத்தனமான பதில் வந்தது. அப்புறம் பின்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிறாங்கன்னு வைங்க. ஏன்னா அம்பலமாயி போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, புகாரே பதிவாகல. அதுல லாக்அப் டெத்துல வந்து ஹார்ட் அட்டாக் வரும்னா, லாக்அப்குள்ள போனா ஹார்ட் அட்டாக் வருங்கிறது வந்து அப்படியெல்லாம் எங்கேயும் இல்லை உலகத்துல. அப்படி லாக்அப்ல போனா ஹார்ட் அட்டாக் வரும்னா, சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் யாரு? அவங்க எல்லாம் லாக்அப் போயிட்டு வந்தவங்க தானே. அவங்களுக்கு எல்லாம் ஏன் ஹார்ட் அட்டாக் வரல? நெஞ்சில போட்டு முதிச்சா நெஞ்சு அடைக்கத்தான் செய்யும். அதனால நெஞ்சில போட்டு முதிச்சு கொண்டான்னு சொல்ற நேர்மையான அரசு அதிகாரி நம்மளுக்கு வரல. காவல்துறையிலும் இல்ல, அரசியல் அதிகாரத்திலும் இல்ல. ஏன் முதல்ல போன முறை வந்து ஓபிஎஸ் வளரலையா தூத்துக்குடியில துப்பாக்கி சூட்டின் போது?
அவங்க எல்லாம் எப்பவுமே என்னன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அது என்ன? காவல்துறை அதிகாரிகிட்ட தான் அவங்க விசாரிப்பாங்க. மக்கள்கிட்ட விசாரிக்க மாட்டாங்க. காவல்துறை அதிகாரிகள் தங்களை காப்பாற்றிக்கிற ஒரு அறிக்கையை குடுத்துருவாங்க. இவனுங்க அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய அரசின் மீது களங்கம் ஏற்படக்கூடாது என்ற பெயர்ல அப்பட்டமான பொய்ய அப்படியே வாசிக்கிறது. அதைத்தான் இந்த ஆட்சியில் இருந்த முதல்வரும் செஞ்சாரு. ம். அப்புறம் 2வது குட்டிக்கரணம் போட்டு வீட்ல போய் மன்னிப்பு கேட்கறதெல்லாம் வேற. அது தனி. அது அடுத்து நடக்கிற ஓகே. அரசியல் நடவடிக்கைகளில் ஒன்று. அது மானுட நடவடிக்கையில் ஒன்றாக அதை நாம கணக்குல எடுத்துக்க வேண்டியது இல்ல. ஐயா இப்ப எனக்கு ஒரு ஒரு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்குன்னு வைங்களேன். இப்ப கையில ஒருத்தருக்கு தடி கிடைச்சிருச்சு, ஒருத்தருக்கு அடிக்க உரிமை அடிக்க வந்து அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னா, அவங்க அந்த விஷயம் கேட்கறதுக்கு அந்த விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அடிப்பாங்களா? இல்ல ஒருத்தன் சிக்கிட்டான் அடிச்சே ஆவணும்னு அப்படின்னு அடிப்பாங்களா? இந்த கேஸ்லயும் சரி, இந்த ப பல மரணங்கள்ல நடந்த கேஸ்லயும் சரி அப்படிதான் அடிக்கப்படுறாங்க. மனிதர்களுக்கு அந்த நார்மலாவே இந்த குரூர எண்ணம் இருக்கா? சிக்கிட்டான் அதனால அடிக்கிறான். அடிக்கிறதுக்காக அடிக்கிறான். அடிக்கிற போது வெறி ஏறுது. அவங்களுக்கு ஏற்கனவே மனப்பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்கும் வந்து பிரஷர் இருக்கு அப்படின்னெல்லாம் ம். ஊடகத்துல உளறுவானுங்க. அவனுங்கெல்லாம் யாருன்னா அவங்க கிட்ட வாங்கி திங்கிறவனுங்கன்னு நாம நினைச்சுக்க வேண்டியதுதான். ஓகே. சிக்கனவன புடிச்சு அடிக்கிறதா இருந்தா இதுவரைக்கும் எத்தனை மந்திரியை புடிச்சீங்க? எத்தனை பேர்த்த அடிச்சீங்க? எத்தனை கோடானு கோடீஸ்வரர்கள் எல்லாம் குழந்தைங்க வந்து பல தப்புகள்ல சிக்குறாங்க. அவங்களை எல்லாம் எப்ப அடிச்சீங்க? ம். இவனுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி அடி வாங்குறவனோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே. அதிகபட்சம் இவனுக்கு ஒரு நாயும் வராதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் இவனுக்கு அடிக்கவே தொடங்குறானுங்க. இவனுகள் எல்லாம் ஆண்மையற்றவர்கள். ஒருத்தன் 5, 6 பேர் அடிக்கிறது என்பதே ஆண்மையற்ற செயல். அதனால அதுக்கு பெரிய கம்பீரம், என்கவுண்டர் ம். ஆபீசர் அப்படிங்கிற பெருமையெல்லாம் இல்ல. அது வந்து அச்சுறுத்தல். ஒருத்தன் என்கவுண்டர் ஆபீசர்னா அவன் அச்சுறுத்தலுக்காக அந்த பேரை அவன் கூட சேர்த்து சொல்றாங்க. அவர் அடி பின்னிருவார் அந்த ஆளு ஆபீசர் வந்து மோசம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பரப்புறதுக்காக ரோட்ல வந்து புதுசா ஒரு ஏரியாவுக்கு இன்ஸ்பெக்டர் வந்தான்னா, இந்த ரோட்ல உட்கார்ந்து இருக்கிற கடைக்காரனுங்க, பொட்டி கடைக்காரனுங்கள புடிச்சு அடி அடின்னு அடிப்பான். ஓட ம். சொல்லுவான். ஏன் அவன் அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சேட்டு கடைக்குள்ள பூந்து, "நீ ஏன்யா வந்து வெளியில விளம்பரம் போர்டு ஷர்ட் வச்சிருக்கிறன்னு" கேட்டு அடிச்சிருக்கானா? அடிச்சது இல்ல. அடிக்கிறது இல்ல. அவன் தெரியும் ஆள் இல்லாதவன அடிச்சு, கேள்வி கேட்பார் இல்லாத ஏழைய அடிச்சு, ஒரு பலவீனமானவர்களின் மீது அதிகாரத்தை செலுத்தி, அதிகார வன்முறையை திரும்ப திரும்ப நிறுத்திக்கிறாங்க. அவன் தொட வேண்டியது தானே. மினிஸ்ட்ரில இருந்தெல்லாம் கைது பண்றானுங்கல்ல. பத்திரமா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிட்டு வர்றானுங்க. ஆண்மையற்றவனுங்க. அதனால அதையெல்லாம் ஆண்மையோட எல்லாம் சேர்த்தக்கூடாது. ஆண்மை என்பது மானுடத்துல உயிர்ப்பியல்ல ஒரு முக்கியமான அந்தஸ்து. ம். இது அராஜகம். இது அக்கிரமம். இது வந்து வன்முறை வெறியாட்டம். அதனால நல்ல வார்த்தைகள் ம். எல்லாம் இங்க யூஸ் பண்ணக்கூடாது அவனுங்களுக்கெல்லாம். ஓகே. அம் இதுல ஒரு ஒரு ஃபேக்ட் ஒண்ணு பேசப்படுது. அதாவது வடமாநிலத்தில வடமாநிலத்தவர்கள் அல்லது பிற மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுல வந்து உயர் அதிகாரிகளா நெறைய பேர் இருக்காங்க. இந்த வழக்குலயும் அதான் நடந்திருக்கு. அ இப்படி வ நம்ம நம்ம ஊர் மொழியோ, இதோ தெரியாம வேற மாநிலத்திலிருந்து வந்தவங்கனால அவங்க அவங்க மைண்ட் செட் அப்படி மாறுதா? அதுல முடிவெடுக்கிறதுலயா இருக்கட்டும், அதிகாரிகள்கிட்ட சொல்றதா இருக்கட்டும், இதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கா? வடமாநிலத்தவர்கள் இங்க வந்து பொறுப்பில் இருக்காங்க. அவங்க வந்து மொழி பிரச்சனை எல்லாம் எப்பவுமே இல்ல. ம். எந்த மண்ணுலயும் மொழி எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. குணம் பிரச்சனை. வடமாநிலத்திலிருந்து வர்றவன், அவன் வந்து வடக்கத்திய அரசியல் அமைப்பினுடைய அதிகார நுகத்தடியாகத்தான் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள போட்டு வைக்கிறாங்க. அது மேலும் என்னவாகுதுன்னா, சாதிய கண்ணோட்டம் உள்ளதா இருக்கு. இப்போ ஓகே. சாத்தான்குள படுகொலைகள்ல பாருங்க, அவன் ஒரு சைவ, வைணவ மேலாதிக்கம் கொண்ட, அதை சமயத்தை வந்து அரசியலாக்கிட்டு திரியிற ஒரு ஆர்எஸ்எஸ் வெறி கும்பலினுடைய குணம் கொண்டவன் அவன். அதான் ம். கிறிஸ்துவ குழந்தைகள அப்பாவையும் மகனையும் அடிக்கிறான். இங்க இருக்கிறவனுக்கு மேலாதிக்க புத்தி, அந்த வடக்கத்திய மேல் சாதி குணம், அங்க வந்து எப்படி உழைக்கும் மக்கள வந்து கேள்வி கேட்பார் இல்லாம தெருவுல வந்து கூட்டம் சேர்ந்து அடிச்சுட்டு இருக்கிறானுங்களோ, அதே மாதிரி இங்கேயுமே சாதாரண தாழ்த்தப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த ஒரு கூலி வேலை செய்கிற வாட்ச்மேன் தானே. அவருக்கு சாதி பின்புலம் எல்லாம் நாம் தேட வேண்டாம். அவர் ஒரு ம். கூலி உழைப்பாளி.
அவர் ஒரு கோயில்ல ஒப்பந்த அடிப்படையில் செயல்படுகிற நிறுவனத்தின் கீழ் பணியாற்றுகிற ஒரு சாதாரண வாட்ச்மேன். அந்த வாட்ச்மேன் வசதி உள்ளவன் போய் அங்க உட்காருவானா என்ன? அப்ப அவனுக்கு வசதி இல்ல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் இப்ப எல்லாரும் நினைக்கிற மாதிரி வெறி காவல்துறைக்கு வந்து வெறி வந்துருது, அடிக்க தொடங்கிட்டாங்கிறதெல்லாம் கிடையாது. காணாமல் போயிருக்கிறது சொல்லி இருக்கிறது வந்து நகை 10 பவுனு. இன்றைய கணக்கு 7 லட்சம். 10 பவுன் நகைங்கிறது இன்னைக்கு கணக்கு 7 லட்சம். 7 லட்சம். காணாமல் போய் 2.5 மணி நேரம் தான் ஆயிருக்கு. குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவனும் அங்கேயே இருக்கிறான். போன் பண்ண உடனே அந்த கோயில் நிர்வாகியே புடிச்சு கொடுக்கிறாரு. விசாரிக்கிறாங்க. அவ்வளவு எளிதா கிடைக்கிறான். இப்போ உடனடியாக இந்த நகையை பற்றி கொண்டால், கைப்பற்றிட்டா ப்ராப்பர்ட்டி ரெக்கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த ரெக்கவர் பண்ணி அப்படியே எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கான். இங்க பீளமேட்ல 90 பவுன் காணாம போனதுக்கு 17 பவுன் கொடுத்தான். வெறும் 17 அம்மாவது 24 பவுன் காணாம போனதுக்கு 2.5 பவுன் என்னமோ கொடுத்தான். எங்க அம்மா கிட்ட போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வழிப்பறி பண்ணிட்டாங்க. மோசடி தான். அவங்களுக்கு 2.5 பவுன் தான் கொடுத்தாங்க. அதையும் கருக்கி உருக்கிடுவானுங்க இவனுங்கள. ஏன்னா திருடன் திருடிட்டு போய் கறிக்கு செலவு பண்ணி போட்டானா. செலவு பண்ணிட்டான்னு சொல்லிட்டா நீதிமன்றத்துல வந்து அவனுக்கு வெறும் திரை தண்டனை தான் கொடுப்பாங்க. ப்ராப்பர்ட்டி ரெக்கவர்மெண்ட் மொத்தமா வாங்கி கொடுன்னு கேட்க மாட்டாங்க. அப்ப 10 பவுன் நகையை பிடிச்சா உடனடியா பிடிச்சா இவங்களுக்கு ஒரு 5 பவுனாவது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறுக்கு புத்தி கிரைம் பிரான்ச்சுக்குள்ள வந்தாச்சு. இன்னைக்கு இல்ல, இதெல்லாம் பல ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கிறது தான். அப்படி வந்த குறுக்கு புத்தினால அவங்ககிட்ட இருந்து சீக்கிரமா ரெக்கவர் பண்ணிடுவோன்னு அதுக்காக போட்டு வெறித்தனமா அடிக்கிறது தான். அது வந்து ஆபீசர்கள் வந்து வேற ரோட்ல எல்லாம் வந்து பெரிய கார்ல ஆக்சிடென்ட் ஆன போதெல்லாம் கைது பண்ணிட்டு போறாங்க. அவங்களையெல்லாம் இவனுக்கு அடிச்சதே இல்லை. கோவையில 5 கொலை பண்ணி போட்டான் ஒருத்த கார்ல மோதி. அவனை கைது பண்ணி வெடியர் வரைக்கும் வச்சுட்டு இருந்து காலையில பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அவன் டிரைவர் மேல கேஸ் போடுறானுங்க. ஏன்னா 5 பேர்த்து கொல்றதை விட 10 பவுன் நகை விலை ஜாஸ்தியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் திசை திருப்பல். அவன் கெட்டவன், அவன் குணம் கெட்டது, அவன் மோசக்காரன், அப்படியெல்லாம் கிடையாது. மோசடி நிறுவனம், மோசமான ஸ்தாபனம், கேட்பாரற்ற அதிகாரம். மேலும் இந்த அதிகாரத்தை தட்டி கேட்கறதுக்கு அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, அரசியல் அதிகார மட்டம் இருக்கு. ஆனா அது கேட்காது. ஏன் கேட்காதுன்னா அவனுக்கு கீழே அடியாளா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் பண்ற குற்றச்செயல்களுக்கு இந்த அதிகார அமைப்பு தான் துணை போகுது. அவன் வந்து இவனை ரொம்ப வலியுறுத்தி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தான்னா அவனும் ஒழுங்கா இருக்க வேண்டியது வரும். யாரு? அரசியல் தலைவர். அரசியல் ஆனா தலைவர். அவனும் அவன் கூட்டமும் எப்பவுமே ஒழுங்கற்றதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதை பாதுகாக்கிறதுக்கு தான் காவல்துறை. மக்கள் பாதுகாக்கிறதுக்கு எங்க? காவல்துறை மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. காவல்துறை மட்டும் இல்லைன்னா இந்த நாட்டுல இத்தனை குற்றச்சம்பவங்கள் இருக்காது, இன்னும் அதிகமாயிரும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. எத்தனையோ முறை காவல்துறை அதிகாரிகள் வந்து இறந்து போயிடுறாங்க, இயற்கை மரணம் அடைகிறாங்க. டியூட்டிக்கு அடுத்த ஆள் போடுறதுக்குள்ள முதலமைச்சர் இல்லாமல்லாம் நாள் இருக்குது, ஒரு சில நாட்கள் வருது. இறந்து போனாச்சுன்னா 1 நாள் 2 நாள் ஆகுது. அப்பெல்லாம் சமூகத்தில் ஒண்ணும் பெரிய குற்றம் நடக்கிறது இல்லையே. அதனால இவங்க பேசிட்டு இருக்கிற இந்த மொழியே தப்பு. அந்த ஆபீசர் கெட்டவர், வடக்கத்திலிருந்து வந்திருக்கிறவன், தமிழ் சமூகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அக்கறை இல்லாதவன், மேல இருந்து அந்த ரகசியமா அது உடனே விசாரின்னு சொன்னவன் வந்து பிஜேபிக்காரன். அதனால அவனோட கைக்கூலிதான் வடக்கத்தியர்கள் பூரா பிஜேபி அடியாட்கள். இதெல்லாம் ஒரு வாசகத்துல ஒரு அரசியலால் பார்க்கும்போது உண்மையாவும் இருக்கலாம். ஆனா நாம் இந்த விஷயத்துல அப்படி உண்மையை தேடாம அதிகார அமைப்பு, அந்த அதிகார அமைப்பை நிர்வகிக்கிற அரசியல் அமைப்பு, அதைத்தான் நாம் பார்க்கணும். ஓகே. ஆனா தமிழ்நாட்டுல நீங்க இதெல்லாம் சொல்றப்ப நல்ல காவல்துறைகளும் இருக்காங்க தானே? நீங்க அப்படி பார்த்ததுண்டா உங்க அடிப்படையில? உங்களோட கொள்கை அடிப்படையில நல்ல காவலர்கள் சொல்றது என்னன்னா, இப்போ
RSS குள்ள இருக்கிறவன் இந்து பற்றாளன்னு சொல்லிக்கிற இன்ன பிற மத வெறுப்பாளர்கள்ங்கிறதுல யாருக்காவது மறுப்பு இருக்கா? இல்லையில்ல இல்ல. அதே மாதிரி அடிப்படை சமய அடிப்படைவாதிகள் இன்ன பிற மதங்களின் மீது வெறுப்போடு இருக்கிறார்கள் என்பது உண்மைதானே. அதுக்குள்ள இருந்து எப்படி ஒரு நல்லவன் இருக்க முடியும்? அடிப்படையில் வெறுப்பு வச்சுக்கிட்டு. அது மாதிரிதான் மக்களை குற்றவாளி என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு நல்லவன் இருக்க முடியாது. அவன் பொண்டாட்டிக்கு நல்லவனா இருக்கலாம், அவன் புள்ளகுட்டிக்கு நல்லவனா இருக்கலாம். ஏன்னா ஒரு மனிதன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வேலை செய்யறானாலும் அவனுக்கு மனைவி மக்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நல்லவனா இருக்கிறான், எங்கேயாச்சும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவன் நல்லவனா இருக்கலாம். ஒருபோதும் ஒரு சமூகத்திற்கு நல்லவனாக இந்த மோசடி அதிகார அமைப்புக்குள்ள இருந்து இருக்க முடியாது. நீ மக்கள் குற்றவாளிகள் என்ற வார்த்தையை உருவாக்கியவன் வெள்ளக்காரன். அது அவன் காவல்துறை உருவாக்குனது வெள்ளக்காரன். அவன் இந்த நாடு அவனுடைய இது கிடையாது, அவன் அந்நியன். இந்த மக்கள் சதாவும் அந்த அரசை தூக்கி வீச முயற்சி பண்ணுவாங்கங்கிற அதிகார பயத்துல மக்களை குற்றவாளிகள்னு சொன்னானவன். அது இன்னும் காவல்துறை பாடப்புத்தகமா வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த அடிப்படை மாற்றம். இது அறம் சார்ந்த சமூகம், ஒரு 1000 ஆண்டு கால பண்பாட்டு சமூகம். இங்க காவல்துறை என்ற சீருடை அணிந்த அமைப்பு இல்லாத காலத்திலேயே இந்த மக்கள் ஊர் பஞ்சாயத்துகளை நடத்தி ஒரு அறம் காத்து வாழ்ந்திருக்காங்க. அப்பவும் குற்றங்கள் நடந்திருக்கும், அதுக்கு தண்டனைகளும் கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா வரலாற்றுல நடந்த தண்டனைகள் அறிவிக்கப்பட்ட தண்டனைகள் கடுமையானவை, மிக மோசமானவை. ஆனா அது ஒரு ஊரு கூடி பஞ்சாயத்து நடத்தி விசாரிச்சு இந்த நாட்டினுடைய பாரம்பரிய நாட்டுப்புற கதைகள் படியுங்க, மண்ணின் மைந்தர்கள் எழுதின மரியாதை ராமர் கதைகள் படியுங்க. இந்த சமூகம் எவ்வளவு அறம் சார்ந்து வாழ்ந்திருக்குன்னு தெரியுது. குற்ற மனோபாவத்தை அது தனி மனிதனுக்குள்ளதான் பாக்குதே ஒழிய ஒரு சமூகத்தை பார்க்கல. ஒரு சமூகத்துக்குள்ள குற்றத்தை பார்க்கல, அது மனிதனுக்குள்ள பார்த்துச்சு. ஒரு 4 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க, ஒரு பெட்டிக்குள்ள பணம் இருக்குது. அந்த பணம் ஒரு நாள் காணாமல் போகுது, அது அப்பா கொடுத்த சொத்து. 4 பேர் அண்ணன் தம்பிங்க, 4 பேர் தான் திறந்து மூடுற வழக்கம் இருக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் உரிமை அந்த பெட்டி திறக்கிறதுக்கு. ஒரு நாள் ஒரு பொருள் காணாமல் போகுது, 4 பேர் நீதான் தூக்கிட்டேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிறாங்க. யாருனாலே அதை கண்டுபிடிக்க முடியல. இந்த 4 பேர் தவிர வேற எங்கேயும் போய் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு நிலைமை. அப்ப இந்த வழக்கு மரியாதை ராமர் கைக்கு போகுது. அன்றைய ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள், தீர்ப்பளிக்கக்கூடிய பெருந்தன்மை மிக்க ஊரில் வாழ்ந்த நல்ல அறம் சார்ந்த மனிதர்கள், அவங்க கிட்ட போகுது. அவர் 4 பேர்த்தையும் தனித்தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறார். என்னடா நடந்திருக்குதுன்னு விசாரிக்கிறார். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பதில் சொல்றான். 4 பேர்த்தையும் கேட்டு போட்டு அப்புறம் 2வது மறுபடியும் ஒருத்தனை தனியா கூப்பிடுறாரு. நீ அந்த பொருளை வச்சிடு, இல்லைன்னா நான் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது வரும். நீ பொருளை வச்சுட்டீன்னா எங்கேயோ காணாம போன பொருளை திரும்பி கண்டுபிடிச்சிட்டதாட்ட வச்சுக்கலாம். இல்லைன்னா நீ திருடிட்டேன்னு நான் சகோதரர்களிடம் சொல்ல வேண்டியது வரும்னு கரெக்டா ஒருத்தனை சொல்ற. அவன் மறுபடியும் திருடலங்கிறான். உடனே மற்ற 3 பேர்த்தையும் கூப்பிட்டு அவர் சொல்லிடுறாரு, இவன் தான் எடுத்துட்டான், இவங்கிட்டதான் பொருள் இருக்குன்னு. அவங்க 3 பேரு, ஐயா எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நீங்க எடுத்துட்டீங்களா? நாங்க எடுக்கலீங்க ஐயா. நான் சொல்றேன், இவன் தான் எடுத்துட்டான். என்ன காரணம்னு கேட்டா, மற்ற 3 பேரும் தாங்கள் எடுக்கவில்லை என்பதையும், தாங்கள் எங்க போயிருந்தாங்கிறதையும், சாவி எங்க இருந்ததுங்கிறதையும் சொல்றாங்க. இவன் ஒருத்தன் மட்டும்தான் அவன் எடுத்திருப்பான், அவனுக்கு அந்த செலவு இருக்கு, இவனுக்கு இந்த செலவு இருக்குன்னு அடுத்தவனை குற்றம் சாட்டுறான். இவன் குற்றம் செஞ்சிருக்கிறதுனால அடுத்தவர்களை குற்றவாளியா பார்க்கிற மனோபாவம் இருக்குதுங்கிறது தான் இந்த பஞ்சாயத்து தலைவர், ஊர் பெரியவர், தீர்ப்பளிப்பவர் அவனை குற்றவாளிக்கிறார். ஏன்னா குற்ற மனோபாவம் உனக்கு இருக்கு, அதனால அடுத்தவனை குற்றம் சொல்ற. இதுதான் தமிழ் சமூகம் கண்டறிந்த நீதி. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? மனிதர்கள் சமூகம், மனித சமூகம் குற்றம் செய்யும் மனோபாவம் கொண்டதுன்னு எழுதி வச்சிருக்கான். கிரிமினாலஜி புக்கை மாத்த சொல்லுங்க, அதுகளை ஒழுங்கா படிச்சுட்டு வர சொல்லுங்க. அதை பேசுற ஒரு அரசியல் தலைவனை கூப்பிட்டுவாங்க. இந்த மாதிரியான உலகளாவிய இந்த மாதிரி பிரச்சனை உலகளாவியெல்லாம் இருக்கு, இந்த லாக்அப் டெத்து, கஸ்டடி டெத்துங்கிறது. இதற்கு உலகளாவிய முன்னெடுப்புகள் என்னென்ன நடந்திருக்கு? இதற்கு தீர்வா என்ன பார்க்கப்படுது உங்க பார்வையில? என்னென்ன உலகளாவிய முன்னெடுப்புகள் இதுக்கு நடந்திருக்கு? உலகில் இராணுவ பலாத்காரம் செய்கிற தந்தையர் நாடு என்று சொல்லக்கூடிய மிக
உலக மக்களின் மீது சுரண்டி சூறையாடுகிற அமெரிக்கா தன் நாட்டு மக்களுக்குள்ள ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான்னா மிக கடுமையான தண்டனை விதிக்கிறான். 30 வருஷம் 40 வருஷம் தப்பிக்கவே முடியாது. அது அதிகாரத்துல இருந்து செஞ்சுட்டாங்கன்னா ம். அவங்க தப்பிக்கவே முடியாது. அவங்க பல குறைபாடுகள் அரசியல் ரீதியாக இருந்தாலும் சொந்த நாட்டுக்குள்ள அந்த எல்லையை தொட்டுட்டாங்க. எதிரி ஆயுதம் வச்சிருப்பாங்கிறது அங்கத்த கலாச்சாரம். ஏன்னா அங்க எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்கிறதுக்கு அதிகபட்ச அனுமதி இருக்கு. ம். தனி மனிதனே வச்சிருப்பானுங்க. அதனால அவங்க வந்து ஆயுதத்தை கையாளுறதும் ஆயுத சண்டைகள் போடுற போது சுட்டுக்கிறதும் அந்த நாட்டுக்கு வழக்கம். அங்கேயே குறைவா தான் நடக்குது. ஐரோப்பாவில் பல நாடுகள் வந்து இந்த மனித உரிமை பிரச்சனைகளில் அதிகார அமைப்பை சீர்படுத்துறதுல உண்மையிலேயே காவல்துறையை ஒரு சேவை துறையாக அவங்க மாத்திட்டாங்க. ஏன்னா அந்த அரசுகள் நல்ல அரசுகள். உதாரணத்துக்கு தன் நாட்டுக்கு சொந்த ராணுவமே வச்சுக்க மாட்டேன், நான் போர் புரிய மாட்டேன்னு அறிவிச்சிருக்கிற அரசுகள் அதுக்கெல்லாம். ராணுவமே வேண்டாம். உள்நாட்டு சீர்குலைவுகளை பாதுகாக்கிற அளவுக்கு நமக்கு ராணுவம் இருந்தா போதும். அவர் கட்டமைக்கப்பட்ட ஒரு வலிமை மிக்க அணி வேணும். ஆனா அது வந்து ஆயுதம் தாங்கி பலாத்காரம் செய்யறக்கோ ராணுவ அடுத்த நாட்டின் மீது போர் தொழில் புரியறக்கோ அல்லன்ட்டான். அப்ப அவனுக்கு ராணுவ செலவு குறைவு. காவல்துறையை சேவைத்துறைன்னு வைக்கிறான். போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறது, குற்றம் சார்ந்த சம்பவங்களின் போது மிகச்சீராக பணி செய்து குற்றமற்ற ஒரு சமூகத்தை படைக்கிறதை நோக்கமா வச்சிருக்கான். லாட்டி கையில வச்சுக்க கூடாதுன்ட்டான். அங்கெல்லாம் நீளமான தடி முதல்ல வெள்ளக்காரன் கையில இருந்ததுல்ல, அந்த மாதிரி தடி எல்லாம் இல்ல இப்போ. இடுப்புல ஒரு ஸ்டிக் சொருகி இருப்பான். அது 1.5 அடி நீளம் தான் இருக்கும். அதுக்கு பேர் டிஃபென்ஸ் ஸ்டிக், தற்காப்பு போர்க்கருவி. அதுதான் இடுப்புல தான் வச்சிருக்கோம். அதை எடுத்து கையில் நீட்டி பிடிக்க கூடாது. மக்களை தொட வேண்டியது வந்துட்டா அவங்ககிட்ட ஒரு நாடா கொடுத்திருப்பாங்க. அது 4 இன்ச்சு அகலமுள்ள பட்டை நாடா. அந்த பட்டை நாடாவை சுற்றி பிடித்துதான் கட்டால் பிடிக்கணுமே ஒழிய கையில நாம்பி கைய முறுக்கிறதுங்கிறதெல்லாம் 90% சினிமாவுல காட்டுறதுதான். குற்றவாளி மடக்கி பிடிச்சோன்னா கைய மடக்கி விலங்கு போடுறதெல்லாம் சினிமாவுல. நிஜ வாழ்க்கையில நாடா கொண்டுதான் கட்டப்படுது. இரும்பு சங்கிலி கொண்டு பூட்டப்படுறது இல்ல. காவல் நிலையத்துக்குள்ள தப்பியோடி விடுவான் என்ற அச்சம் இருக்கும்னா ஹேண்ட்கப் போட்டு பெஞ்சில வச்சிருக்கணும். அதனால மனித உரிமைகள் குறித்தும் மனித நாகரிகங்கள் குறித்தும் வெகு தூரம் முன்னேறிய நல்ல அரசுகள் இருக்கு. அங்கத்த இருக்கிற அரசுகள் நல்ல அரசுகள் எந்த வகையில சொல்றோம்னா அங்கேயும் பன்னாட்டு மூலதன அதிகாரங்கள் இருக்கு. ஆனா உலகம் முழுவதும் பன்னாட்டு அதிகாரத்தை செலுத்துகிற அவர்கள் தங்கள் மக்களுக்கு விடுதலை வாங்கி தந்துடணுங்கிறதுல அக்கறையா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற நாடுகள் வந்து நோர்வே, சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரியான ஐரோப்பியாவினுடைய பல நாடுகள் ராணுவம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிற நாடுகள்ல காவல்துறை ஒரு சேவை துறையா மாறி இருக்கு. இந்த அரசுகளின் மீது மிக மோசமான விமர்சனம் வைக்கிற நான் கூட எதிர்காலத்துல அப்படி ஒரு சமூகம் இங்க அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதற்கான முன்னெடுப்பா என்ன நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம நாட்டுல நடந்திருக்கா? முன்னெடுப்பாடுகள் நடந்திருக்கா? அந்த அளவுக்கு முன்னேற்பாடான நடவடிக்கைகள் இங்க எதுவுமே இல்ல. ஆனா தொடர்ந்து இது மாதிரி சாத்தான்குள படுகொலையின் போது தமிழகமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு மக்கள் வந்து காவல் நிலைய முற்றுகை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனித உரிமையாளர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்றது, கண்டனங்களை தெரிவிக்கிறது. இப்போ அஜித்குமார் படுகொலையில நாடே கொந்தளித்திருப்பது, இந்த ஆட்சியவே தூக்கி வீசணுங்கிற அளவுக்கு மக்கள் கடுங்கோபம் கொண்டிருப்பது, அவங்களும் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு மக்கள் வந்து கொந்தளிக்கிறது, ஊடகங்கள் தங்களுடைய குரல் வழியா அஜித்குமார் படுகொலையை கண்டிச்சிருப்பது, அதன் மூலம் அரசு அஞ்சி நடுங்க வைக்கிறது. இப்ப காவல்துறைக்குள்ள இப்ப அந்த தனிப்படை பிரிவுகள் எல்லாம் கலைச்சிருக்கிறது. அது மறுபடியும் உருவாக்குறதுக்கு தகுதி அவங்களுக்கு இருக்கு. ஒரு மாவட்டத்துக்கு தேவையான ஒரு குறும்படையை, சிறுபடையை அவங்க உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது எப்ப வேணாலும் நடக்கலாம். ஆனா இப்ப தற்காலிகமா கலைச்சிருப்பது, இவையெல்லாம் நாம் முன்னேறி செல்வதற்கான வழிவகைகள். தொடர்ந்து போராட்டங்களின் மூலம்தான் நம்மை வந்து முன்னேற்றிக் கொள்ள முடியும். மற்றபடிக்கு கனவு மயமான நம்பிக்கையான வார்த்தைகள் இப்ப அதிகமா எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த அரசுகள் வந்து பன்னாட்டு மூலதனத்தோட கைகுறுக்குகிற அரசுகள் அல்ல. பன்னாட்டு மூலதனவாதிகள் தான் இப்ப அரசியல் தலைவர்களா இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சார். பல்வேறு நிறைவான கருத்துக்களுக்கும் உங்கள் நேரத்திற்கும் ரொம்ப நன்றி சார்.
நன்றி.